திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 6ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், புதிய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த தனவரவுகள் தானாக தேடி வரும். விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். தனவரவு பணவரவு நன்றாகவே இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய நிர்வாக திறமைகள் வெளிப்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கிறது. சகோதர நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரிஷபம், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பதற்கு கடின உழைப்பு தேவைப்படுகிறது. உங்கள் நிர்வாக திறமைக்கும் சோதனைகள் ஏற்படலாம். பெண்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமும் கண்ணியமாக பழக வேண்டியது உங்கள் கடமையாக இருக்கிறது. அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் கூடும். தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் திட்டங்களுக்கும் திறமைகளுக்கும் பலனளிக்க உதவுவார்கள். எதிர்பாராத வழக்குகள் உங்களை தேடி வரும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம், எடுத்த முயற்சிகள் எல்லாம் நீங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை நிர்வாக தலைமையால் செய்து முடிப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் சொல்லபடி கேட்பார்கள். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துறை உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் மனமறிந்து நடப்பதாலும் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகம், குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். உங்களுடைய சொல்லும் செயலும் ஒருங்கிணைந்து உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் நாள். பெண்கள் உங்கள் திறமைக்கும் திட்டங்களுக்கும் உதவியாக இருப்பார்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அனுபவஸ்தர்கள் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகரித்து காணப்படும். இருந்தாலும் அது உங்களுக்கு ஆதரவையும் அனுகூலத்தையும் தருவதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. சிம்மம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். அதில் உங்கள் நிர்வாக திறமை நன்றாக வெளிப்படும். ஆளுமைத்தன்மை வெளிப்படும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வேண்டும். நீங்கள் விரக்தியாகவோ அல்லது ஒரு மனம் சலித்தோ நடந்து கொள்ளக்கூடாது. உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றினாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இன்று உங்களுடைய அதிகாரிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் செயல்படுவார்கள். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் ஒரு அந்நியர் போல் உங்களுடன் நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்கள் மனதையும்
அன்பையும் வெற்றி பெற்று அவர்களை அனுசரித்தும் ஆதரவோடு நடந்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. கன்னி, தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். பேச்சிலே கராரையும் கண்டிப்பையும் காணிக்கிறது நன்றாக இருக்காது. தேவைப்பட்ட இடத்தில் அதிகாரத்தை காண்பிப்பது நல்லது. தேவையில்லாமல் எல்லா இடத்திலும் அதிகாரத்தை காண்பித்து நான் தான் தலைவன், நான் தான் அதிகாரி என்று தெரிந்தால் சில சமயங்களில் அது பிரச்சனைகளை உண்டாக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் அவசரப்படாமல் நினைப்பது நல்லது. நல்ல தகவல்கள் துரிதமாக வந்து சேரும். வியாபார வணிகத்தில் சில மாறுபாடுகளை செய்து வெற்றி காண்பீர்கள். ஒப்பந்தங்கள் சில மாற்றங்களோடு செயல்படுத்துவீர்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்காது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்டு செயல்படுவதால் வெற்றிகளை குவிப்பீர்கள். சில மாற்றங்கள் செய்வதால் வம்பு வழக்குகள் வரும் என்பதால் இன்று மாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் மலரும் நினைகளோடு பேசி இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம், உங்கள் ஆண்மைத்தன்மை நிர்வாகத்தன்மை அடையாளப்படுத்தப்படக்கூடிய நாள். பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள். நண்பர்கள் சகோதரர் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பார்கள். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து மாற்று வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிகம், தொழிலில் தேவையற்ற அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். விரயங்களையும் சந்திக்க நேரிடும். உங்கள் நிர்வாக திறமைக்கு சோதனை ஏற்படும். பெண்களிடம் கவனம் கண்டியமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து சேரும். உறவினர்களுடைய அந்நிய போக்கு உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். வேலையில் உங்களுக்கு அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் சில மாற்றங்களை செய்து அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் சில சங்கடங்கள் வந்து நீங்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர்கள் செலவுகளை இழுத்து விட்டாலும் ஆடம்பர செலவுகளை செய்தாலும் நீங்கள் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். தனுசு, இன்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். உங்கள் செல்வாக்கினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்று லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாக திறமையால் லாபங்கள் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பெண்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். சகோதரர் நண்பர்களுக்காக சில செலவுகளையும் காலவரையங்களையும் சந்திக்க நேரிடும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை பெற்றுத்தரும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறாவிட்டால் அதை மாற்றங்கள் செய்து அந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஒரு காம்ப்ரமைஸ்டு அக்செப்டன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள் அரசிடங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறுவீர்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு அவர்கள் நடப்பதால் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே என்று காணப்படுகிறது. மகரம், தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து நீங்கும். அவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மையால் நிர்வாகத் திறமையால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். பெண்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. உங்கள் முயற்சிகள் இன்று கொஞ்சம் சுணக்கமாகவே இருக்கும்.
உறவினர்களில் மூத்தோர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அது மூத்த பெண்கள் உங்களுக்கு மூத்த பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் நிர்வாகத் திறமையால் வெற்றி காண்பீர்கள். சகோதர நண்பர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கும்பம். நீங்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மையும் செல்வாக்கும் ஒருங்கிணையும் பொழுது நீங்கள் எதிர்பாராத பணவரவு உங்களை தேடி வரும். பெண்கள் உங்கள் செல்வாக்கு உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களாக இருப்பதால் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அனுபவத்தர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. தொழிலில் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். செய்கின்ற காரியங்களை நிதானமாக அவசரப்படாமல் செய்தால் என்று நீங்கள் வெற்றியை காணலாம். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவருடன் சிறிது கூட பிணக்காமல் அவர்கள் மனமறிந்து நீங்கள் நடந்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். மீனம். இன்று எதிர்ப்புகளும் வேலையில் அழுத்தங்களும் பிரச்சனைகளும் வீண் விமர்சனங்கள் எல்லாம் வந்து சேரும். அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணியமாக இருந்தால் நீங்கள் இன்று வெற்றி பெறலாம். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். அவசரப்படாத காரியம் சிதறாது என்பதற்கு ஏற்ப நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம். குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். சகோதர நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். தேவையற்ற பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதரவையும் தரக்கூடியதாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைந்துவிட என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருள்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இந்த வீடியோவை பார்த்த பின் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டினீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தேடாமலே உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் உங்களிடம் வந்து சேரும். அல்லது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை நினைவுபடுத்தும் என்பதை நினைவிற்கொண்டால் நல்லது. மீண்டும் உங்களிடம் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.